ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. பழமே சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி நேந்திரம் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட என்ன வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பரவாயில்லை. இதை ஃபஸ்ட்டு நம்ம தோல் எடுத்துட்டு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி நேந்திரம் வாழைப்பழத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடிச்ச வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இது கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வடிகட்ட தேவையில்லை. நான் வெல்லம் சேர்த்ததால் இதை நல்லா கொதிக்க வச்சு இதை நான் வடிகட்டி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் இதில் கொஞ்சமாக நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நட்ஸு சேர்க்குறது நம்ம விருப்பம்தாங்க. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே நெய்யில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் போட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்கிறதால நமக்கு அதை கடித்து சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படுறப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே நெய் கூட நான் 1 ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துருக்கேன். நம்ம நெய் சேர்த்து செய்கிறதால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த நெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பழ நெய்யில் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நம்ம நெய்யில் வதக்கி பழத்தை சேர்க்குறதால நமக்கு இந்த வாழைப்பழ அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வாழைப்பழம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வதங்கினதும் இந்த கரண்டியால் நல்லா மசித்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பழத்தை நம்ம நல்லா மசித்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நம்ம வெல்லம் எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பால் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இந்த பழத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை அது கூட வதக்கினா போதும். இப்போ இது கூட நம்ம 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். இதை இந்த பழத்தோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுபட்டதும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா இது கூட வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா வடிகட்ட தேவையில்லை. வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த வெள்ளை தண்ணி கூடயே ரவை, இந்த பழம், அரிசி மாவு எல்லாம் நல்லா வேகணும். இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நமக்கு நம்ம சேர்த்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸையும் காஞ்ச திராட்சையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லா இடமே பரவுற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம இதை ஆற விடலாம். இப்போ நமக்கு அடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அடை மாவிலேருந்து ஒரு பெரிய உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நமக்கு ஒரே மாதிரி அடை கிடைக்கும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா அடையையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். நம்மளோட நேந்திர பலாடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஆற விட்டு திறந்து பார்க்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பழம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பழ அடை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.